அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. பேருந்தில் பயணிக்கும் போது யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது எங்கேருந்து வர்றீங்க, இந்தியாவா அப்படிதான் கேட்குறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வரலாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம் அப்படிங்கும்போது சீமானெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம கட்சியில் இருக்கிறவங்கதே அவங்களுக்கு தெரியல. அப்போ சீமானெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கும்போது சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவ்வளவு அண்ணன் சீமானை நேசிக்கிறதாகட்டும். நான் கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தமிழ்நாட்டில் இங்கே கட்சி ஆரம்பிச்சு போராடினதுக்கு பதிலாக அங்கே தமிழ் ஈழத்தில் போய் ஒரு கட்சியை கட்டியிருந்தாருன்னா இப்போ அனுர்குமார திசநாயக மாதிரி கடந்த காலத்திலேயே அதிபராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் ஈழத்து மக்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு விரும்பியா இருக்கிறாங்க, அதை ஆமோதிக்கிறாங்க. எங்கண்ட தலைவரை பத்தி இவ்வளவு தைரியமா எங்களால பேச முடியல, எங்க நிலத்துல பேச முடியல, ஆனா பக்கத்து நிலத்துல நின்று இவ்வளவு வீரியமா பேசுவது போலவே செயல்படுகிற ஆளாக அண்ணன் சீமான் இருப்பதனால் நேசிக்கிறாங்க. நம்முடைய இந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் எடுத்து காமிக்கும் போது, அண்ணன் கூட எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் காமிக்கும் போது அவங்க அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க, இது பண்றாங்க. ஆனா இன்னமும் கூட அங்க புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா தான் இருக்குது. அதுக்கான கடும் சட்டங்கள் எல்லாம் அமல்ல இருக்கு. அதனால நாம நம்ம கிட்ட தலைவருடைய படத்தையோ அல்லது தலைவருடைய புகைப்படம் போட்ட ஆடையவோ அணிந்து கொண்டு போக முடியாது. அப்படி போனா இப்ப தமிழ்நாட்டில் போடா சட்டம் தடா சட்டம் போல எந்தவித கேள்வியும் இல்லாமல் எந்தவித விசாரணையும் இல்லாமல் தூக்கி உள்ள வச்சு கடுமையான தண்டிப்பதற்கான சட்டங்கள் எல்லாம் அங்க இருக்கு.